வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திரு தானே, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், கோகுலம் டாடா மோட்டர்ஸ் குரோம்பேட்ங்க. அவரோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேல்ஸ்க்காக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸான் டார்க் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்லஸ் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் மோடில் இருந்துச்சு இந்த டார்க் எடிஷனே சொல்லலாம். இதோட மாடல்னு பார்க்கும்போது எக்ஸி ப்ளஸ் அண்ட் எக்ஸி ப்ளஸ் ஆப்ஷனில் மட்டும்தான் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்லேயே கொடுத்துருக்காங்க. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் வருதுங்க. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா XCV 300, Brezza, Ecosport, Venue, Sonet, Kiger, Magnite, ORV இருக்குது. பட் இந்த வண்டியோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. எஸ், டாட்டா எப்போ ஜாகுவாரியோ லேண்ட் ரோவரையும் வாங்கினாங்களோ அப்போவே சேஃப்டியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. குளோபல் NCAP சேஃப்டி கிராஷஸில் பார்த்தீங்கன்னா 2018 நடந்தது. இதில் ஒரு 5 out of 5 ஸ்டார் வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் கார் என்ற பெருமையும் இந்த வண்டிக்கு உண்டுங்க. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் டாடா அண்ட் மஹேந்திரா ரொம்பவே ஹையடாகவே இருக்காங்க மற்ற பிராண்டை விட. ஸோ இந்த வண்டியை சேஃப்டிக்காக தாராளமாக வாங்கலாங்க. வண்டியோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். 2 ஏர்பேக் இருக்குது, ABS அண்ட் ABD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், எலக்ட்ரானிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்ஜின் இம்மொபைலைசர், ஹில் வால் கண்ட்ரோல், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், எமர்ஜென்சி பிரேக் அசிஸ்ட், ரிவர்ஸில் பார்க்கிங் கேமரா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் போனட் பார்க்கும்போது மேலே உங்களுக்கு இன்சுலேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணலை. இது ஒரு பெட்ரோல் இன்ஜினுங்க. ஸோ 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ்டு ரிவோட்ரான் இன்ஜினுங்க. 3 சிலிண்டர் இருக்குது. 120 PS at 5500 RPM, 170 Nm டார்கெட், 1750 to 5400 RPM இருக்குது. இதே டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் ரிவோட்ரான் இன்ஜினுங்க. அது ஒரு 4 சிலிண்டர், 110 PS at 4000 RPM, 260 Nm டார்கெட், 1500 to 2750 RPM இருக்குது. பெட்ரோல் மைலேஜ் 20.3யும் டீசல் 18.5யும் சொல்லியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குங்க. நார்மல் நெக்ஸானில் இருக்கிற மாதிரி ரிமோட் கீலெஸ் என்ட்ரி வந்திருக்குங்க. லாக், அன்லாக் பட்டன், லைட் அண்ட் பூட்கான பட்டனும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ORVMஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் LED லைட்ஸ் டர்ன் இண்டிகேட்டர் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஆப்ஷனும் கொடுத்துருக்குது, நல்ல விஷயங்க. வண்டி என்ன தான் க்ளாஸியாக இருந்தாலும் A பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்கான சென்சார் எல்லாமே அந்த இடத்துல வந்துடும். ஃப்ரண்ட்டில் 2 வைப்பர் பிளேட்ஸ் வாஷர் பண்ணியிருந்தாலும் இங்கே ஃபெண்டர் பேனலில் பாருங்கள், டார்க் எடிஷனுக்காக ஸ்பெஷலாக ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் அதில் டார்க்குன்னு எழுதியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அட்லஸ் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்கலோடு வரதுனால நல்லா மின்னுதுங்க அந்த லைட்டில். சைடில் நெக்ஸானோட பேட்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் நார்மல் நெக்ஸானில் இருக்கிற மாதிரி தான். இங்கே டர்ன் இண்டிகேட்டர், அதாவது ட்ரையாரோ டிசைனில், இங்கே லைட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரையாரோ டிசைன்லேயே இருக்குது. டர்ன் இண்டிகேட்டராகவும் எரியும், அது டே டைம் ரன்னிங் லேம்பாகவும் க்ளோ ஆகுங்க. வண்டியோட ஹெட்லைட்டை க்ளோசர் லுக்கில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வருது, உள்ள குரோம் ஃபினிஷிங் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் ஹெட் லேம்பும் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் இருக்குது. இந்த எண்டில் ஒரு ரக்கடான பிளாக் ஃபினிஷிங் மேட் பிளாக்லேயே வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப், ஃபாலோ மீ ஃபங்க்ஷன் இருக்குது. கீழே கார்னரிங் ஃபாக் லேம்ப் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. நார்மல் நெக்ஸானில் இங்கே குரோம் வரும், பட் இங்கே சில்வரில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங், டாட்டா லோகோவும் குரோமில் அழகாகவே வந்திருக்கு. ஏர் வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரையாரோ டிசைன் வந்திருக்கு. கீழேயும் நம்பர் பிளேட்ஸ் இருக்குது. அதுக்கும் கீழே ட்ரையாரோ டிசைன் ஆஸ் யூஷுவல், பட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் பிளேட்லாம் சில்வரில் வந்தாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 209 mm இருக்குது. பள்ளமேடை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வண்டியோட சைட் லுக்குங்க. ஸோ அந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. சார்கோல் பிளாக் அலாய் வீல்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பெட் லைன் சில்வரில் இருக்குது. மேலே ரூஃப் ரெயில்ஸும் இருக்குது. ஸோ முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் நெக்ஸான், அதோட அலாய் வீல்ஸ் டிசைன் பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க டார்க் எடிஷனுக்கு. ஸோ பிளாக்ல ஒரு பீஸ்ட் போல் இருக்கும் ரோட்டில். வண்டியோட வீல் ஆச்சஸ் கிளாடிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக்ல ரக்கடாகவே கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. வீல் ஆச்சஸும் நல்லா பெருசாக இருக்குது. உள்ள சஸ்பென்ஷன் பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் லோயர் விஷ்போன் மெக்பர்ஷன் ஸ்டர்ட் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட வருதுங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கோடு வருது. சார்கோல் பிளாக்ல ஃபினிஷிங்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரையாரோ டிசைன் வந்திருக்கு. சைஸ்ன்னு பார்க்கும்போது 215/60 16 inch கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரோட வருது. வண்டியோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பாடியில் கிளாடிங் இருக்குது மேலே அண்ட் கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி எங்கன்னா உரசினா கூட உங்களுக்கு சேஃப்டி. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரையாரோ டிசைன் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பேக்லேயே அப்படியே வீல் ஆச்சஸ் ஃபுல்லாமே வருது. ஸோ பாடி ஃபுல்லாக வரதுல சேஃப்டி. ரியரில் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது செமி இண்டிபெண்டன்ட் க்ளோஸ்டு
ப்ரொஃபைல் ட்விஸ்ட் பீம் வித் டியூவல் பாத் ஸ்ட்ரட்டோட வருதுங்க. ரியரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கோட வருது அண்ட் சார்கோல் பிளாக். இந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. ட்ரையாரோ டிசைன் பேக்லேயே வருதுங்க. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் இன்னும் க்ளோஸராக பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பி பில்லர் அதுக்கும் மேலே ரூஃப் ரெயில்ஸ் வந்து சில்வரில் ஒரு கான்ட்ராஸ்டான ஃபினிஷிங்கோடு வருது. வண்டியில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் சன் ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அதுவும் டில்ட் ஃபங்க்ஷனோட வருதுங்க. வண்டியோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்பின் ஆண்டனா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் வந்து டோரோட பெல்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சோனிக் சில்வர் பெல்ட் லைன் வந்திருக்கு. அதுவும் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒரு கட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் ஸ்டிக்கரிங், இந்த இடத்துல சில்வர் அண்ட் பிளாக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ரியரில் டெய்ல் லைட்டுன்னு பார்க்கும்போது எல்இடி செட்டப்பில் வந்தாலும் அந்த ட்ரையாரோ டிசைன் அவங்க விடவே இல்லை. இதுலேயே வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெல்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், பிளாக் அண்ட் சில்வர் அப்படி கண்டினியூ ஆகுது. இது ஒரு எக்ஸ்பேக்டர் டிசைனில் அழகாக பேக் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. டாட்டா லோகோ குரோமில் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்க்கிங் கேமரா வந்து நீட்டாக அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸானோட பேட்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக்கில் கொண்டு வந்திருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் டீட்டெயில் 2 அனிமல்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் நெக்ஸான்லேயும் இருக்குது. அண்ட் பேக்கில் வந்து ரியரில் உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸ் இருக்குது, டிஃபாகர் லைன்ஸ். மேலே வந்து உங்களுக்கு ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் டிசைனும் நல்லா பண்ணியிருந்தாலும் ஹைமம் ஸ்டாப் லேம்ப் வந்து எல்இடியில் வாஷரும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பேக் போர்ஷன் பார்க்கும்போது வண்டியில் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது. வண்டியோட டேங்க்குன்னு பார்க்கும்போது 44 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ஜர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பம்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் சுற்றி மேட் பிளாக் ஃபினிஷிங். அந்த ரிஃப்ளெக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாரோ டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே பம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங், ட்ரையாரோ டிசைன், பார்க்கிங் சென்சர், நம்பர் பிளேட்ஸ்க்கு ஒயிட் லைட் அண்ட் ஸ்கிட் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் க்ளோசர் லுக்கில் பார்த்துடலாம். எஸ், ஓப்பனிங் த பூட்டோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் எஃபிஷியன்ட், காஸ்ட் கட்டிங் பண்ணலை. க்ளோஸ் பண்ணும்போது அந்த இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ரியரில் உங்களுக்கு பார்சல் ட்ரேயோடு வருதுங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஏசியோட கூலிங் வந்து கேபினில் ரொம்பவே நல்லா நிற்கும். இது வந்து டாப் மாடல் எக்ஸி ப்ளஸ் ஆப்ஷன் மாடல். ஸோ எல்லா ஃபீச்சரும் இந்த வண்டியில் இருக்கும். 60/40 ஸ்ப்ளிட் அப் சீட்டோட வருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறாகவே இருந்துச்சுங்க. வண்டியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹூக் இருக்குது பூட்டில். ஸோ இந்த பக்கம் 2 அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா 2 பூட் கொடுத்துருக்கு, 2 ஹூக் இருக்குது. கீழே லைட்டும் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பூட் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது 350 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 பேருக்கு தேவையான லக்கேஜ் வந்து தாராளமாக கொண்டு போகலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ டயர் மொபிலிட்டி கிட் வந்து இன்கேஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா, நம்மளுக்கு பஞ்சர் ஆச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எங்கள் ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் எஸ்சி மாதிரி ஸ்பேர் வீல் இல்லையோ நினச்சேன். பட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். வண்டியோட இன்டீரியர்ஸை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சென்சரோட வருது. ஸோ ரிமோட் கீழே சென்ட்ரி இருக்கிறதுனால பேக்கெட்டில் கீ இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். வண்டி ஃபுல்லாமே பிளாக் தீமில் வந்துருக்குங்க. டோர் பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கடான மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது. இங்கே பியானோ பிளாக் ஃபினிஷிங்லேயே வந்து ஹூக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ORVMஸோட கண்ட்ரோல்ஸ், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் எல்லாமே அங்கே வந்திருக்கு. இந்த கைப்பிடிக்கிற இடமா பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் அழகாகவே கிளாஸியாக இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் வந்திருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரையாரோ டிசைனில் நல்லாவே இருந்துச்சு. 4 விண்டோஸும் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் அங்கே இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து நல்லா மேசிவாக இருக்குது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்தாலும் இங்கே அம்ப்ரலா ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ட்வீட்டர், கீழே ஒரு ஸ்பீக்கரும் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாமே பிளாக் கலரில் நல்லாவே இருந்துச்சு பார்க்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோர் அசார் லைட்டும் வந்திருக்கு. இன்கேஸ் நைட்டில் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சிக்கு பேக்கில் வர வண்டிக்கு தெரியும். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைட் சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிளோட வருதுங்க. அண்ட் வண்டியோட சீட் லெதரைட் சீட் கொடுத்துருக்காங்க டார்க் எடிஷனில். அதுவும் கான்ட்ராஸ்டான ஒயிட் ஸ்டிச்சஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாரோ டிசைனாக அப்படியே வந்திருக்கு. குஷனிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ லாங் ஜர்னிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. மேலே க்ளோசர் லுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2மே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட வந்தாலும் இங்கே டார்க் அந்த எடிஷனுக்கான ஒரு எம்ப்ராய்டிங்கும் பண்ணியிருக்காங்க ஸ்டிச்சஸில். ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கும் மேலே வந்து எலக்ட்ரிக் சன் ரூஃபும் வந்திருக்கு. அது டில்ட் ஆப்ஷனோட வருது. நல்ல விஷயம். இது மேனுவல் வெர்ஷனால 3 லிவர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இன்ஜின் போனட்கான ஓப்பனிங் ஹூக் இருக்குது. மேலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஏசி வெண்ட் சுற்றி பியானோ பிளாக் ஃபினிஷிங் வந்தாலும் ட்ரையாரோ டிசைனை நல்லாவே பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டில் ஃபுல்லாமே அந்த பிளாஸ்டிக் எல்லாமே டோரில் இருந்த மாதிரி ஒரு ஹெவியான பிளாஸ்டிக் தான். ஸ்டேரிங் வீல்
பார்க்கலாம். இது ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் அழகாகவே இருக்குது. சென்டரில் உங்களுக்கு டாட்டா லோகோ ஏர் பேக் இருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஸ்டிச்சஸ் வந்தாலும் ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. வாய்ஸ் கமாண்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். லாங் ஜர்னிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து கீழே வந்து உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனோட வருதுங்க. ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெலஸ்கோபிக் ஆப்ஷனும் கொடுத்துருக்கலாம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வைப்பர் பேட்ச்க்கான கண்ட்ரோல், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டர்ன் இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல்ஸும் வந்து அழகாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடுக்கு உங்களுக்கு ஒரு ஹார்ம் ரெஸ்ட் இருக்குது. கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடு வருது. ரொம்ப நல்ல விஷயங்க. அதுவும் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கான்ட்ராஸ்டாகவே கொடுத்துருக்காங்க. வண்டியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த போர்ஷனுங்க. ஸ்லைடிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ லக்ஸுரி காஸ்ட்லாம் இருக்கும். இது நார்மல் நெக்ஸானில் இருந்தாலும் எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப கூலாக இருக்கும். இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக் இருக்குது. எண்டிங்கில் க்ரோம் ஃபினிஷிங் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மோடு இருக்குது. சிட்டி, ஈகோ ஸ்போர்ட்ஸ்னு சுற்றியும் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக்னாலும் 6 ஸ்பீடு தான். கீழே பார்த்தீங்கன்னா லெதர் ஸ்டிச்சஸும் நல்லா முடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வாட்ஸ் பவர் சாக்கெட் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், யூஎஸ்பி ஆக்சிஜனுக்கான போர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கூல் வந்து இந்த மாடலில் இருக்குது. ஸோ ஈஸியாக கேபின் வந்து சீக்கிரமாக கூல் ஆகும் அந்த ஃபங்க்ஷன். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஏசியும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாக இருக்குது. அதுக்கான டயல்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல க்ரோம் இன்சர்ட்டோடு வருது. இங்கே நெக்ஸானோட பேட்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா க்ரோமில் அழகாகவே பண்ணியிருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாமே வந்திருக்கு. ஏசி வெண்ட்டும் மேலே வந்து நீட்டாக முடிச்சிருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இல்லுமினேஷன் லைட்ஸ் வந்து நல்லா க்ளோ ஆகுது. அண்ட் இந்த இடத்துல டேஷ்போர்டில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டோரில் பார்த்தோம் இல்லையா, அதே மெட்டீரியல்ஸாக நல்லா ரக்கடாகவே முடிச்சிருக்காங்க. ஃபுல்லாமே ஆல் பிளாக் தீமில் வந்து நல்லாவே இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங் வந்தாலும் க்ளோசர் லுக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரையாரோ டிசைன் வந்து இங்கே அழகாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ஓப்பன் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மேசிவான ஒரு க்ளோவ் பாக்ஸ் இருக்குது. ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா டைகர் வந்து அங்கே நம்ம நாட்டோட விலங்கு இல்லையா, தேசிய விலங்குனால அங்கே கொடுத்துருக்காங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. ஸோ மேசிவாக இருக்குது. ஸோ நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட்னே சொல்லலாம். மேலே பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு வேனிட்டி மிரரோட வருது. சென்டரில் கேபின் லைட்ஸ் எல்இடி செட்டப்பில் இருக்குது. மைக்கும் கொடுத்துருக்காங்க கால் ரிசீவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸும் அந்த இடத்துல வந்திருக்குங்க. பேசஞ்சர்ஸ் டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஆர்விஎம்ஸ் வந்து டே நைட் அட்ஜஸ்டபிள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வண்டியோட எம்ஐடி ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஜிட்டலில் போயிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர்ஸ்க்கான இண்டிகேஷன்ஸும் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல் கேஜும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டிஸ்டன்ஸ் டு எம்டி, இன்ஸ்டன்ட் அண்ட் ஆவரேஜ் ஃபியூவல், டிஜிட்டல் கிளாக், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், டேக்கோமீட்டர், 2 ட்ரிப் மீட்டர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதே போல் சர்வீஸ் ரிமைண்டர், வாய்ஸ் அலர்ட்ஸ், லோ ஃபியூல் வார்னிங், லோ பேட்டரி லெவல், லோ பிரேக் ஃப்ளூயிட் லெவல், பார்க் பிரேக் ரிலீஸ் அலர்ட், இது போல் பல ஃபீச்சர்ஸ் வந்து இது எம்ஐடி ஸ்க்ரீன்லேயே வந்திருக்குது. நல்ல விஷயங்க. அடுத்தபடியாக வண்டியோட டச் ஸ்க்ரீன் பார்க்கலாங்க. இது ஒரு 7 இன்ச் ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் ஹர்மனோடது வந்திருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக இருந்துச்சு. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, யூஎஸ்பி, ஆக்சின், ப்ளூடூத், எஃப்எம், வாய்ஸ் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர் இருக்குங்க. ஸ்பீட் டிபெண்டன்ட் வால்யூம் இருக்குது. அதே போல் ஸ்மார்ட் போர்ட் இன்டகிரேஷனும் பண்ணியிருக்காங்க. டாட்டா ஸ்மார்ட் ரிமோட் ஆப்பும் இருக்குது. இது இல்லாமல் ஐரா டெக்னாலஜியும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வெஹிக்கிளோட டைனமிக்ஸ் பார்த்துக்கலாம், ரிமோட்டாக வண்டியை வந்து லாக் பண்ணிக்கலாம், ஹாரன், லைட்ஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரிப் அனாலிட்டிக்ஸ் பண்ணிக்கலாம், லொக்கேஷன், ஜியோ ஃபென்சிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டாட்டா கிட்ட வந்து டிசிஎஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஒன்று, டச் ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் டச் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாகவே இருந்துச்சுங்க. வண்டியோட ரியர் போர்ஷன் எப்படி இருக்குன்றதையும் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. உள்ளே ஓப்பன் பண்ண உடனே ஒரு ட்ரையாரோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சைல்ட் லாக் கூட வருதுங்க இந்த டோர். இங்கே பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே இருக்குது. ஷைனிங்கான பிளாக் ஃபினிஷிங், பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர் அண்ட் ட்வீட்டரும் வந்திருக்கு. எல்லா டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட வருது. நல்ல விஷயம். சீட்டோட குஷனிங் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி தான் லெதரைட் சீட் வந்திருக்கு. டிசைனும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரையாரோ டிசைனும் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஐஓஎஸ்எஃப் சீட்ஸும் இருக்குது. ஸோ கிட்ஸோட சீட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சென்டரில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹார்ம் ரெஸ்ட், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வருது.
மேலே வந்து உங்களுக்கு 2 ஹெட்ரெஸ்ட் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிளோட கொடுக்குறது நல்ல விஷயம். சென்டரில் ஒன்று ஆட் பண்ணிருக்கலான்றது என்னோட கருத்து. அண்ட் ரியரில் உங்களுக்கு பார்ஷியல் ட்ரேவும் வந்து நீட்டாக முடிச்சிருக்காங்க. ஸோ ஏசியோட கூலிங் நல்லாவே கேபினில் நிற்கும். அண்ட் இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன் 60-40 ஸ்ப்ளிட் அப் சீட்டோட வருது. ஸோ கேபின் உங்களுக்கு வேணும்னா ஒரு சீட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வண்டியோட லெக் ரூம் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ உள்ளே போயிட்டு உட்காந்து பார்க்குறேன், எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். எஸ், உட்காந்தாச்சு. வண்டியோட லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்குது. ஸ்பேஷியஸாக நார்மல் நெக்ஸான் போல தான். டோர் க்ளோஸ் பண்ணால் தான் கம்ப்ளீட்டாக தெரியும். எஸ், க்ளோஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெக் ரூம் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் தை சப்போர்ட் வந்து கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க இந்த சீட்டு. சென்டரில் உங்களுக்கு ஒரு ரியரில் வந்து ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபின் நல்லாவே கூலிங் இருக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் கூல் டெக்னாலஜி இந்த வண்டியில் உண்டுங்க. இதுதான் டிரைவரோட ஆம்ரெஸ்ட். சென்டரில் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ஓவரால் லெக் ரூம் வந்து இது. நான் இப்போ உட்காந்துருக்கேன். இப்போ 2 பேர் போகிற மாதிரி இருந்து ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் மொத்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் பார்க்கலாம். எஸ், அங்கே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா சென்டரில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்பேஸ் அண்ட் வண்டியோட கம்ஃபர்டபுள். எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. 3 பேர் கம்ஃபர்டபுள் வர மாதிரி தான் இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின் மேலே ஃபுல்லாமே வந்து பிளாக் எடிஷன் எல்லாம் பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. கைப்பிடிக்கிற இடமும் பிளாக் இருக்குது. கோட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹூக் இருக்குது. அண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு அந்த சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்குது. நல்ல விஷயங்க. நண்பர்களே, இந்த நெக்ஸான் டார்க் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி டாப் மாடல் எக்ஸி ப்ளஸ் அண்ட் எக்ஸி ப்ளஸ் ஆப்ஷனில் மட்டும்தான் வருது. அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் சேல்ஸ்க்கான காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார் அண்ட் பைக் வீடியோஸ் என் சேனலில் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நீங்கள் வெளியே போனால் மாஸ்க் போடுங்க, பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.